அம்மா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வெட்டு காயத்தோட சீரியஸா இருக்கிறாங்க, காப்பாத்த முடியாது அப்படின்னு போன் பண்ணாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, வாக்குமூலம் கேட்கும் போது அப்பாவோட தம்பி ஏழுமலை எல்லாரும் சேர்ந்து யாரும் இல்ல, கூப்பிடும் போது கூட யாரும் இல்ல ரோட்ல, அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டிட்டாங்கம்மா அம்மாவை. நெஞ்சில செஸ்ட்ல எல்லாத்துலயும் கத்தி இறங்கி இருக்கு. அம்மா இருப்பனா இருக்க மாட்டேனா தெரியாது, அதனால நல்லபடியா நீங்க இருக்கப்பா. எங்க அம்மா இங்க ஊர்ல எங்க அப்பாவும் எங்க அம்மா கடன் வாங்கிட்டாரு எங்க அப்பா, அதை அடைக்க முடியல. அதனால ஊர்ல இருக்கிற வீடு லோனு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அம்மா தனியா வந்தாங்க. ஆல்ரெடி அப்பா ஒரு வாட்டி எங்க அம்மாவை அடிச்சு போட்டு போலீஸ் கேஸா தான் இருக்கு, கேஸ அடிச்சு இதுவா இருக்கு. திரும்ப எங்க பேச்சு கேட்காம அம்மா இல்ல கடன் இருக்கு, நான் தனியா போறேன், நீங்க வந்தா உங்களையும் அடிச்சிருவாங்க, அதனால நான் தனியா போய் பண்றேன் அப்படின்ட்டு தான் வந்தாங்க. வரும்போது அப்பா வழியில மடக்கி ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வெட்டு காயமா இருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. டாக்டர் அத ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, ரத்தம் நிறைய போகுது, உடம்பு ஃபுல்லா வெட்டு காயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஆல்ரெடி அம்மாவை ஒரு வாட்டி அடிச்சு போட்டு போலீஸ் கேஸா இருக்கு, எங்களுமே அடிச்சு போட்டுதான் போலீஸ் கேஸாதான் இருக்கு. அது இன்னும் எஃப்ஐஆர் கூட இன்னும் எடுக்கல, அப்படியேதான் இருக்கு. கடன் அதிகமாயிடுச்சு. அச்சரப்பாக்கத்துல அந்த அளவுக்கு எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நாங்க நிறைய வாட்டி போய் கேட்டுட்டோம். நானும் என் தங்கச்சி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து கேட்டுட்டு இருக்கோம். ஒரு 3 வருஷமா நடந்துன்னு இருக்குது இந்த கேஸ். எதுவுமே ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. போவோம், நாங்க 3 பேர் லேடிஸுங்க போவோம், அவங்கள புடிச்சு கொடுங்கன்னா அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்புறமா வாங்கன்னு வாங்க. நாங்க திரும்ப சென்னைக்கு போயிட்டு சென்னையில இருந்து திரும்ப இங்க அச்சரப்பாக்கத்துக்கு வருவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு வாட்டியும் இப்படிதான் சொல்லுவாங்களே. வீடு என் பேர்லயும் தங்கச்சி பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், ஆனா அந்த வீட்டு பக்கம் நாங்க போனாலே எங்களை கல் எடுத்து அடிக்கிறாங்க. அதனால எங்க அம்மா என்ன சொன்னாங்க, உங்களை அடிக்கிறாங்க, நீங்க வராதீங்க, நான் பார்த்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன், கடத்தை நான் 5 லட்சத்துக்கு மேல கடை இருக்கு, நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்தாங்க. மாதவரத்துல இருக்கும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அம்மா தனியா தான் போனாங்க. எனக்கு போன் வந்தது, எங்க அம்மா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வெட்டு காயத்தோட சீரியஸா இருக்கிறாங்க, காப்பாத்த முடியாது அப்படின்னு போன் பண்ணாங்க. நாங்க அதனாலதான் வந்தோம். ஆனா அம்மா என்ன சொன்னாங்க, வாக்குமூலம் கேட்கும் போது அப்பாவோட தம்பி ஏழுமலை எல்லாரும் சேர்ந்து யாரும் இல்ல, கூப்பிடும் போது கூட யாரும் இல்ல ரோட்ல, அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டிட்டாங்கம்மா அம்மாவை. நெஞ்சில செஸ்ட்ல எல்லாத்துலயும் கத்தி இறங்கி இருக்கு. அம்மா இருப்பனா இருக்க மாட்டேனா தெரியாது, அதனால நல்லபடியா நீங்க இருக்கப்பா. வீட்டுக்காரு கூட யாரும் உங்களை பாத்துக்க மாட்டாங்க, நீ தனியா இருந்தாலும் தங்கச்சி பாத்துக்கோ அப்படிதான் சொன்னாங்க. எங்க அம்மா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்து வச்சிருக்கோம், பிரைவேட் கூட்டு போனா லட்சக்கணக்கில் ஆகும்னு சொல்றாங்க. எங்ககிட்ட காசும் இல்ல, லேட்டு தான் லேட் ஆகும். ரத்த ஃபுல்லா போயிடுச்சு, செஸ்ட்ல குத்தி வாயெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபுல்லா வாய் க்ளோஸ் பண்ண முடியல, கையெல்லாம் துண்டு துண்டா இருக்கு, எல்லாத்தையும் துணி வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க எங்க அம்மாவை. எங்க அம்மா 2 பொம்பளை பசங்களுக்காக கடத்தை அடைக்கணும்னு வந்தாங்க. ஆம்பளை பையனா இருந்தா நான் பாத்துப்பேன்னு சொல்லுவா, நீங்க வந்தீங்கன்னா அவங்கள அடிச்சிருவாங்க, ஆல்ரெடி எங்களை எல்லாம் அடிச்சு கேஸ் இருக்கு. எல்லாருமே நாங்க ஊருக்கு போகும்போது என் வேலை தங்கச்சி வேலை எல்லாம் எங்க அப்பா கேஸ் கொடுத்துட்டாரு. ஒரு வாட்டி கடமா இருக்கோம்னா எங்க அம்மா வந்தாங்க. எங்க அப்பா ஊர்ல வீடு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவும் சேர்ந்து வாங்கினாங்க. கடன் அதிகமான உடனே அப்பா விட்டுட்டு ஊருக்கே வந்துட்டாரு அப்பா. நானும் அம்மாலாம் சென்னையில தான் இருக்கிறோம், தனியா தான் இருக்கும். இப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு எங்க அம்மா ஒரு 3 வருஷமா தனியா தான் இருக்காங்க. அவங்களுக்கானவே எங்களால பண்ண முடியல. வேலைக்கு போய் எங்களாலையும் கல்யாணம் ஆனதுல இருந்து சரியா கொடுக்க முடியல. கடன் தான் வட்டிக்கு மேல வட்டி ஆயிடுச்சு. 6 லட்சம் 5 லட்சத்துக்கு மேல கடன் இருக்கு. அதுக்குதான் லோனுக்கு வந்தாங்க.
என் பேரு கௌசல்யா. எங்க அம்மாவை மட்டும் எப்படிலாம் காப்பாத்திருக்கீங்க. அவங்கள எங்க அம்மா வாக்குமூலத்துல பேர் சொன்னவங்கள மட்டும் சும்மா விடாதீங்கண்ணா. அச்சிரபாக்கத்துல போனா அவங்க ஆக்ஷனே சரியாவே எடுக்க மாட்டாங்க. 2-3 வாட்டி நாங்க போய் கொடுத்துட்டோம். நல்லா இருக்கும் போது எங்க அம்மாவை கூப்பிட்டு போய் லோன் ட்ரை பண்றோம், போனா எங்களை அடிக்கிறாங்க, நீங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். போலீஸ் வந்து அவங்க உங்க பேர்ல இருந்தாலும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க போங்க போங்க தான் சொல்லுவாரு. ஒரே ஒரு வாட்டி தான் போலீஸ் அமிச்சாரு. அப்பயே அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அப்பாவோட சொந்தக்காரங்க எல்லாம். ஆனா அந்த வீடு என் பேர்லயே தங்கச்சி பேர்ல இருக்கு. ஆனா நாங்க போனாலே சென்னையில இருந்து எங்களை அடிக்கிறாங்க.